கழுத்துக்கு என்ன டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே தேவையில்லை. ஏன்னா கழுத்து வந்து மார்க் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் இந்த நெக் டிசைன் ஸ்கேல். இதில் 7 ஸ்கேல் இருக்குது. இதை வச்சு நம்ம 7 வகையான நெக் டிசைனை வரைய முடியும். நெக் மட்டும் இல்லை, இதை வச்சு 7 வகையான ஸ்லீவுமே நம்ம வந்து மார்க் பண்ணலாம். அதையும் நான் வந்து இதில் சொல்லித்தரேன். ஸ்லீவ் மட்டும் இல்லை, இதில் நம்ம ஆம் ஹோல் ரவுண்டுமே சூப்பராக கர்வாக வரைஞ்சிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்கேலையும் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய நெக் வித் வந்து மீடியமாவோ இல்லை க்ளோஸாவோ இல்லை பெருசாக இருந்தாலும் சரிதான். நம்ம இதை வச்சு அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இதே தான் நெக் லென்த்துக்கும் கரெக்டாக அப்படி ஸ்கேலை வச்சுட்டு நெக் வித்லேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி நம்மளுடைய நெக் டிசைனை வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி அழகான நெக் டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் இருக்கிற யூ நெக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆம் ஹோல் ரவுண்டையும் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிரித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான நெக் டிசைனும் ப்ராப்பராக ஆம் ஹோல் ரவுண்டும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஆம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணுறதுக்கு கர்வ் வரலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேலை பேக் நெக்குக்கு மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் நெக்குக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்கேலை கரெக்டாக இங்கே வச்சுட்டு அப்படியே ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். டக்குன்னு ஒரு அழகான ஸ்வீட் ஆர்ட் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம இந்த டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேலை ப்ளவுஸுக்கு மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நெக்கில் வச்சு இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த நெக் டிசைனும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு ஸ்கேல், இந்த நெக் டிசைன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அடுத்ததாக யூ நெக் எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த ஸ்கேலை கரெக்டாக அப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு கர்வ் போட்டுரும். இப்போ இதையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பரான யூ நெக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த நெக் ஸ்கேல் யூஸ் பண்ணி நெக் வரைஞ்சிக்கலாம். உங்களுடைய நெக் வித் கம்மியாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்கேலை இப்படி கம்மியாக கொண்டு வந்து உங்களுடைய நெக் ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். இல்லை நெக் வித் அதிகமாக இருக்குன்னா இந்த ஸ்கேலை இப்படி வெளியே கொண்டு போய் உங்களுடைய நெக் ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். இப்போ கரெக்டாக அப்படி வச்சுட்டு நம்மளுடைய நெக் லைனை வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்தோம்னா இதுலேயும் நம்மளுடைய நெக் டிசைன் சூப்பராக வந்துருச்சு. இன்னொரு ஸ்கேலும் இருக்குது. இது வந்து சைனீஸ் கலருக்கு மார்க் பண்ணுறது. இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்லீவுக்கும் பேட்ச் ஒர்க் டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான பேட்ச் ஒர்க் ரெடி ஆகிடும். இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி அழகான ஒரு கோபுரம் டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மின்னல் டிசைன் கொடுத்துடலாம். இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெம்பிள் டிசைன் உருவாக்கலாம். இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி அழகான கீ ஹோல் வந்து கொடுத்துக்கலாம். மார்க் பண்ணது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு பேட்ச் ஒர்க் ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆகிடும். நம்ம வேலையை ஈஸியாக்கி கொடுக்குற இந்த ஸ்கேல் செட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.